பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் கொன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإسماعيل وإدريس وذا الكفل كل من الصابرين صدق الله العلي العظيم. இஸ்மாயில், இத்ரீஸ், துல்கிஃபில் ஆகியோரையும் எண்ணி பார்ப்பீர்களாக. அவர்கள் அனைவரும் பொறுமையாளர்கள் உள்ளவராவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த ரெண்டு பேரை பற்றி இதற்கு முந்தின சூரா மரியம்ல நம்ம பேசியிருக்கிறோம். இருந்தாலும் லேசான ஒரு சின்ன ஒரு குறிப்பு. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிமு 2074 பிறந்தாங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜிரா அம்மா அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மூத்த மகன் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிமு 3382 பிறந்தாங்க. இவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடமிருந்து ஒரு 6வது தலைமுறையில் வருகிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த ரெண்டு செய்தி ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம். அதற்கடுத்து வதல் கிஃபுல், துல் கிஃபுல் என்று அல்லாஹ் பேசுகிறார். துல் கிஃபுல்னா யாரு? துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நபிமார்கள், இவரும் ஒரு நபிமார்கள் என்று சொல்வார்கள். சிலர்கள் சொல்வார்கள் துல்கிஃபுல் என்பது இவர் ஒரு நல்ல மனிதர், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர், அவரை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. துல் கிஃபுல் அர்த்தம், தூனா உடைய, கிஃபுல்னா பொறுப்பு அர்த்தம். அப்ப ரெண்டு சேர்த்தா துல் கிஃபுல்னா பொறுப்பு உடையவர்கள். அப்ப என்ன பொறுப்பு உடையவர் இவங்க நபியோ அல்லது நல்லவரோ அது அல்லாஹ் ஒருவருக்கு தெரியும். ஆனா இவங்க துல் கிஃபுல் சொல்ற மேல துல் கிஃபுல் பொறுப்புடையவர்னா என்ன பொறுப்புடையவர் அப்படின்னு சொன்னா, இவங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு அரசன், ஒரு அனாச்சாரத்தில் இருந்த அரசன், சத்திய மார்க்கத்துக்கு எதிராக இருந்த அரசன். அந்த அரசனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள், நீ இஸ்லாத்துக்கு வா, இந்த உலகத்தில் வெற்றி, மறுமையில வெற்றி. அதற்கு அவர் பதில் அளிச்சார், நான் இஸ்லாத்துக்கு வந்தா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன், உனக்கா நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீ இஸ்லாத்துக்கு வா. நீ இஸ்லாத்துக்கு வந்து உன்னோட சேர்ந்து வந்து அந்த மக்களும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்கனால உனக்கு அந்த சொர்க்கத்துக்காண்டி பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீ இஸ்லாத்துக்கு வான்னு சொன்னாங்களாம். அப்ப சொர்க்கத்துக்காண்டி பொறுப்பேற்றுக் கொள்ள சொல்லி லெட்டர் எழுதினார்களா, அதனால இவர் பொறுப்புடையவர், துல்கிஃபுல் இவருக்கு பேர் வந்துருச்சு என்று சிலர்கள் சொல்வார்கள். இன்னும் சிலர்கள் சொல்வார்கள், பனி இஸ்ரவேலர்ல ஒரு நல்ல மனிதர் இருந்தார். பனி இஸ்ரவேலர் நல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் 100 ரக்காத் தொழுவாங்க. அந்த மனிதர் எப்படி தொழுவோம் அப்படி தொழுவாங்க. அந்த காலகட்டம் எப்படி தொழுக இருந்தோ அந்த அடிப்படையில் தொழுவாங்க. 100 ரக்காத் தொழுது கொண்டே இருந்தார். அந்த தொழுகை மூலமாக அந்த சுற்றுவட்ட மக்களுக்கு ஓரளவு பரக்கத்து இருந்தது. அவர் இறந்து போன பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க, அவருக்கு 100 ரக்காத் தொழுதாரா இல்லைங்களா, அதே வழிமுறை நாம பின்பற்றும் சொல்லி அதை விட்டுவிடக்கூடாதுக்காக இவர் பொறுப்பேற்று அந்த 100 ரக்காத்து தொழுதாராம் ஒவ்வொரு நாளும். அதனாலதான் அந்த பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடைய பொறுப்பை இவர் எடுத்துக்கொண்டார் இருந்ததுனால இவருக்கு பேர் துல்கிஃபுல் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. சரி, இவங்க எப்படி சொன்னா கிமு 599 பிறந்தாங்க. இவங்களுடைய பிறப்பு கிமு 599. அதுலதான் இவங்க நபியாக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தமான ஒரு கருத்தும் இருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப வதுல் கிஃபுல் சொல்றான் அல்லாஹ் தஆலா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோடு சேர்த்து துல் கிஃபுல். இப்ப நம்முடைய பார்வையில் அதிகமானவர்கள் அவர் நபி இல்ல, ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னா அந்த நல்ல மனிதருடைய பேர் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். நல்ல மனிதருடைய பேரு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சு, அப்படித்தானே? அப்போ இந்த உலகத்துல ஒரு மனிதன் சத்திய மார்க்கத்தில் இருந்து ஒழுக்கத்தோடு அல்லாஹ்வை அச்சத்தோடு வாழ்ந்து மறைவார் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா அவருடைய புகழை எப்படி வேண்டுமானாலும் பரப்புவான்.
அல்லாஹ்வுடைய புகழை எப்படி வேண்டுமானாலும் பரப்புவான். இப்ப இங்க நபி இல்லை என்று சொன்னாலும் இந்த மனிதர் நல்ல மனிதரை வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவருடைய குர்ஆன்ல அவருடைய பெயரை கொண்டு வந்து அதை நாம படிக்கிற அளவுக்கு கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த பெயரை படிக்கிற அளவுக்கு வந்து அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய புகழை எந்த அளவுக்கு கொண்டு செல்கின்றான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். நம்ம எப்படி வாழணுமோ அப்படி வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா யாசீன்ல ஒரு செய்தியை சொல்வான். வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஸா கால யா கௌமி இத்தபில் முர்சலீன். மதீனாவுடைய தொலைதூரத்திலிருந்து, அந்த பட்டணத்திலிருந்து தொலைதூரத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார். அவர் வந்து சொன்னார், என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? அவங்க நல்லது தானப்ப சொல்றாங்க. அந்த நபி என்ன சொல்றாங்க? நல்லதானே உங்கள்ட்ட சொல்றாங்க, நல்லதானே ஏவுறாங்க, சத்திய மார்க்கத்துக்கு வாங்கன்னு தானே சொல்றாங்க, அல்லாஹ்க்கு அடிபணிந்து நடங்க தானே சொல்றாங்க. இதுல யார் நீங்க அந்த நபியை நீங்க கொலை செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கடைசியில் அந்த மனிதரை கொலை செஞ்சுட்டாங்க, அந்த நபியை கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப இதை கேட்டாங்க தெரியுங்களா? நல்ல வார்த்தை. அந்த நபி உங்களுக்கு என்னத்தை சொல்றாங்க? நல்ல விஷயத்தானே சொல்றாங்க, நல்ல விஷயத்தானே உங்களுக்கு போதிக்கிறாங்க. அதை நீங்க ஏன் எடுக்காம நீங்க புறக்கணிக்கிறீங்க? நீங்க ஏன் அந்த நபிமார்கள் திட்டுறீங்க, பேசுறீங்க, கொலை செய்ய கூட முற்படுத்துறீங்க? நீங்க நல்வழிக்கு வாங்கன்னு சொன்ன அந்த மனிதரை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல புகழ்ந்து பேசுகின்றான். நல்ல விஷயத்தை எடுத்து சொன்ன அந்த மக்களுக்கு மத்தியில் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்ன அந்த மனிதரை அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன்ல சொல்லி தருகிறான். வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ. மதீனாவுடைய தொலைதூரத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார், அவர் அந்த மக்களை பார்த்து கேட்டார் என்று அல்லாஹ் தஆலா அங்கே அவரை புகழை அல்லாஹ் தஆலா பாடுகின்றார். இப்போ நாம என்ன விளங்குதுன்னா, நம்ம சத்திய மார்க்கத்தில் இருந்து நல்ல விஷயத்தை நாம மக்களுக்கு சொல்லுகிற பொழுதோ அல்ல நல்ல விஷயத்தை அடிப்படையில் நாம நடக்கிற பொழுதோ நம்முடைய புகழை அல்லாஹ் தஆலா பரப்புவான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பைத்துல் முகத்தஸ் வெட்டுக் கொள்ளப்பட்டது யாருடைய காலகட்டத்தில்? ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் முகத்தஸ் வெட்டுக் கொள்ளப்பட்ட பொழுது அந்த சாவியை என்ன செய்யணும்? உங்களுடைய அமீர் வரட்டு நாங்கள் கொடுக்கிறோம், உங்களுடைய கலீஃபா கையில அங்க ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த செய்தி என்ன செய்யுது? மதீனாக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க புறப்பட்டு பலஸ்தீனை நோக்கி புறப்பட்டு வராங்க. அப்ப அவங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு குதிரை, ஒரே ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்தில் அவர்கள் பயணம் செய்யணும், அந்த அடிமை நிச்சயம் பிடிச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் அடிமையோட முறை வரும்போது அடிமை மேலே ஏறி உட்கார்ந்துக்கணும், உமர்லாத்துல ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வரணும். இப்படித்தான் முறை வச்சு நடக்கணும். அந்த அடிமை சொன்னாரு, இல்ல நீங்களே ஏறி வாங்க, நான் வந்து நடந்து வரேன், உங்க அந்த சிரமத்தை நடத்துக்கிற தப்பு இல்லை அடிக்கணும். வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா. ஒருவருடைய பாவச்சுமை இன்னொரு சுமக்க முடியாது, தெரியுமில்ல? அதனால மறுமையில என்னுடைய பாவத்தை சுமத்து நீ சுமந்துருவியா? அதனால முறை வச்சு போக சொல்லிட்டு, நான் ஒரு தடவை 1 கிலோமீட்டர் வந்தோம்னா நீ அடுத்த 1 கிலோமீட்டர் நீ மேல உட்காந்துட்டோம், நான் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வருவோம். ஒரு ஆட்சியாளருடைய நடைமுறை பாருங்க. இப்படியே முறை வச்சு வராங்க. அந்த பலஸ்தீனுக்குள்ள அந்த பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் வரும்போது கடுமையான மழை பெஞ்சிருது. அன்னைக்கு முறை யாரு? அந்த பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் வரும்போது அவங்களோட முறை யாருடைய முறைன்னு சொன்னா, அடிமை மேலே ஏறி உட்காந்துக்கணும், உமர்லாத்துல பிடிச்சிட்டு வரும். அப்ப அந்த அடிமை கீழே இறங்க, இல்ல நானே பிடிச்சிட்டு வரேன், நீங்க மேலே உட்காந்துக்கிறாங்க. கீழே இறங்கிட்டாங்க. அடிமை மேலே உட்கார வச்சுட்டு வராங்க. சேறு சகதியமா இருந்துச்சு. ஒத்த கையில் என்ன செய்யறாங்க? ஒட்டகத்தினுடைய மூக்க நகையை பிடித்து கொண்டார்கள். இன்னொரு கையில் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மேலாடையை கீழாடையை பிடிச்சுக்கிட்டாங்க, சகதியாம இருக்கிறதுக்காக வேண்டி. செருப்பு என்ன செஞ்சாங்க? கக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. செருப்பை இந்த கக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு வராங்க. இப்படி வர்ற காட்சியை பார்த்தோன்னே ஏற்கனவே இஸ்லாமிய படை வீரர்கள் போயிருக்கிறாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில போயிருக்கிறாங்க. அபூ உபைதா கேட்கிறாங்க, இந்த கோலத்துல நீங்க வாரீங்களா? இந்த கோலத்துல வாரீங்க, மேலே ஏறி உட்காருங்க நீங்க. அப்ப உமர்லாத்துல பதில் எப்படி நம்ம தெரியத்துல செய்யும். ஏன்னா அப்ப நான் இதுக்கு பிறகு இப்ப யாரு கலீஃபா நினைப்பாங்க? ஒட்டகத்துல மேல ஏறி வருகிற கலீஃபாவா, அல்ல ஒட்டகத்துல மூக்க நாங்க பிடித்து வருகின்ற கலீஃபாவா?
யாருக்கு தெரியும்? அங்கே இருக்கிற சஹாபாக்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு எங்கே தெரியும்? ஆனால் யூதர்கள் நேரடியாக வந்தார்கள். அந்த பைத்துல் முக்கத்தஸுடைய சாவியை ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வருகின்ற மூக்கனாங்கரை பிடித்து ஓட்டி வருகின்ற உமர் ரலியல்லாஹு கையில் ஒப்படைச்சாங்க. உமர் ரலியல்லாஹு கையில ஒப்படைக்கப்பட்டது சாவி. அவர்களுக்கு யாரு சொன்னது? உமர் ரலியல்லாஹு இவர்கள் தான் வருகிற அந்த மூக்கனாங்கரை பிடித்து வருகின்ற இவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது யாரு? தௌராத்து வேதம். தௌராத்து வேதம் அவர்களுக்கு சொன்னது. பிற்காலத்தில் ஒரு மனிதர் வருவார், அவர் ஒட்டகத்தில் மூக்கனாங்கயிறை பிடித்துக் கொண்டு வருவார், அவர் கரங்களால் பைத்துல் முக்கத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று அன்னைக்கு எழுதப்பட்டிருந்து தௌராத்து எழுதப்பட்டிருந்தது. அதேதான் இங்கு நடக்கின்றது. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடந்த காரணத்தினால் தௌராத்தில் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான் என்று சொன்னா, இப்ப நமக்கு என்ன நோக்கம்? நாம நல்ல மனிதராக வாழ்ந்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு எந்த அடிப்படையில் வாழ்மோ அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் நம்முடைய புகழும் என்ன செய்ய உயரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதைத்தான் இந்த வசனமும் வரலாறும் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்யும் நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.